கல்பாதௌ ஹரிணா ஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்ட்வைவ சர்வாத்மனாம் புரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாது மனிஷம் ஸ்ரீதன்வி நவ்யேபுரே ஜாதாம் வைதிக விஷ்ணுசித்த தனயாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹா. பூமி பிராட்டியை வராகப் பெருமான் கடலிலிருந்து இடந்து எடுத்தார். அப்போது அவள் வராகப் பெருமானிடம் சில கேள்விகளை கேட்க அதற்கெல்லாம் வராக புராணத்திலே பகவான் பதில் கூறியுள்ளார். அதிலே பூமித்தாயார் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, பூலோகத்தில் வாழக்கூடிய மக்கள், அதுவும் கலியுகத்தில் இருப்பவர்கள், உன்னை அடைவதற்கு எளிமையான ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று. அதற்கு வராகப் பெருமாள் என்ன பதிலை சொன்னாரோ அதை உலகத்தில் பிரகடனப்படுத்த வேண்டும், அனைவரும் அறியும்படிக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக, திருவாடிப்பூரத்திலே ஆண்டாளாக பூமி பிராட்டி தானும் அவதரித்தாள். அது என்ன அர்த்தம்? வராகப் பெருமாள் எந்த எளிமையான வழியை சொன்னார் என்றால் அந்த அர்த்தத்தை ஆண்டாள் வெளியிடக்கூடிய பாசுரம்தான் இன்றைய நாள் பாசுரமான திருப்பாவினுடைய 5வது பாசுரம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரம் எதற்காக பிறந்ததென்றால், கீழே மழைக்கடவுளுக்கு ஆண்டாள் ஆணையிட்டாள்னு 4வது பாசுரத்தில் பார்த்தோம். அவர் ஆணையை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு அந்த கோபிகைகளுடைய கூட்டத்திலே ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் எழுந்தது. என்ன சந்தேகம் என்றால், பெரிய நாடு அயோத்தி என்பது, அதில் ராஜா தசரதன் பெரிய பராக்கிரமத்தை உடையவன். அவருக்கு குலகுருவாக இருந்தவர் வசிஷ்டர் என்கிற பிரம்மஞானி. அவர் தசரதன் வசிஷ்டரிடத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு நாள் பார்த்து கொடுக்க வேண்டும்னு கேட்டார். சரி, அவரும் ஒரு நாளை பார்த்து இந்த தேதியிலே நாம் பட்டாபிஷேகத்தை வைத்துக் கொள்ளலாம்னு குறித்து கொடுத்தார். ஆனால் அந்த பட்டாபிஷேகமே நடக்காமல் போயிற்று. மந்தரை கைகேயின் மனதை மாற்ற, கைகேயி 2 வரங்களை கேட்க பட்டாபிஷேகமே நின்று போயிற்றே. அப்ப தசரதனும் வசிஷ்டரும் போன்ற பெரியவர்கள் முடிவெடுத்த ஒரு காரியமே நடக்காமல் தடைப்பட்டு போகிறதென்றால் நாமெல்லாம் யார்? சாதாரண இடைச்சிகள், இடக்கை எது வலக்கை எதுன்னு கூட தெரியாதவர்கள். ஞானம் தெரியுமா? ஜோதிஷம் தெரியுமா? பக்தி உண்டா? என்ன நமக்கு ஞானம் உள்ளது? நாம் தொடங்கிய காரியம் தடங்கள் இல்லாமல் நிறைவேறுமா? 30 நாட்களுக்கு இந்த விரதத்தை செய்ய வேண்டுமே, அது நம்மால் இயலுமா என்று ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் எழுந்ததாம். அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த பாசுரத்தை ஆண்டாள் பாடுகிறாள். இதில் முக்கியமான கருத்து, மாயனை தாமோதரனை செப்பு போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். பகவான் கண்ணனுடைய நாமங்களை நாம் பாட பாட நாம் செய்த பாபங்களெல்லாம் போய்விடும். பாபங்கள் போய்விட்டால் எதனால் தடை ஏற்பட போகிறது? அப்ப ஆண்டாளுடைய பதில் என்னவென்றால், வசிஷ்டருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. வசிஷ்டர் தாம் பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டு நாள் குறித்தார். ஆனால் நாமோ நமக்கு எந்த ஞானமும் கிடையாது என்று புரிந்து கொண்டு கண்ணன் கடல்கள் தான் சரண் என்று புரிந்து கொண்டுதானே இந்த விரதத்தை துவங்குகிறோம். அப்ப அதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதை கண்ணன் தீர்த்து வைப்பார், நாம் கவலைப்பட தேவையில்லை என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரமான பொருள். இப்ப பதபதார்த்தம் பார்க்கலாம். முதல்ல கண்ணனை பத்தி இப்பதான் பிரஸ்தாவமே வருது. முதல் பாசுரத்தில் கண்ணனை பற்றி சொல்லி இருந்தாள், ஆனால் நாராயணன்னு சொன்னான். 2வது பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன்னு சொன்னாள். 3வது பாசுரத்தில் உத்தமன்னு திரிவிக்ரமனை பற்றி சொன்னாள். 4வது பாசுரத்தில் பர்ஜன்ய தேவனிடம் பேசினாள். இப்பதான் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி ஆண்டாள் பாடுகிறாள். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்ற 5 விஷயங்களை ஆண்டாள் பாடுகிறாள். மாயன் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவர். பேர்பட்ட பரமாத்மா ஒரு காராகிரகத்தில் சிறைச்சாலையில் பிறப்பார்னு யாரானு கற்பனை பண்ண முடியுமா? அன்னைக்கு ராத்திரியே அங்கே தங்க முடியாமல் நதியை தாண்டி இந்த பக்கம் கோகுலத்துக்கு வருமாறுன்னு கற்பனை பண்ண முடியுமா?
தான் தான் பரமாத்மான்னு வெளியில காட்டிக்கொள்ளாமல் மறைந்து வளர்வார். கற்பனை பண்ண முடியுமா? பூதனை, சகடாசுரன், கேசி முதலான எத்தனையோ அசுரர்களை அழிப்பார். நம்மால நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்ப ஆச்சரியமான சேஷ்டிதான். 7 வயசு குழந்தை கோவர்தன மலையை தூக்குறது, 5 வயசு குழந்தை காளிங்கன் தலையில ஏறி நர்த்தனம் ஆடுகிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாத ஆச்சரியமான செயல்கள். அதைத்தான் மாயன் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, வடமதுரை என்று சொல்லப்படுகிற மதுரா நகரம், அதற்கு மைந்தன், அங்குதானே பகவான் பிறந்தார். அந்த மதுரைக்கு ஒரு பெருமை. மன்னு வடமதுரை, மன்னுதல், மன்னுதல்னா பொருந்தி இருப்பதுன்னு அர்த்தம். யார் பொருந்தி இருக்கா? மதுரையே பொருந்தி இருக்குமானால் பகவான் எப்போதும் மதுரையிலே பொருந்தி இருப்பாராம். அதாவது 4 யுகங்களிலும் பகவானுடைய சாநித்தியம் அந்த ஊரிலே உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். முதலிலே வாமனன் பிறந்த போதும் இந்த மதுவனத்திலிருந்து தவம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு திரேதாயுகத்தில் ராமாவதார காலத்தின் போது சத்ருக்னாழ்வான் தான் இந்த இடத்துக்கு வந்து இங்கிருந்த அசுரனை கொன்று இந்த பட்டணத்தையே ஏற்படுத்துகிறார். துவாபர யுகத்தில் கண்ணனே இங்குதான் பிறந்தார். கலியுகத்திலும் அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கிறார். அப்போ சாநித்தியம் நித்யதா ஹரேஹே, எப்பவுமே பகவானுடைய சாநித்தியம் இருக்கும் இடம் மதுரை. அதனால மன்னு வடமதுரை மைந்தன்னு பாடினாள். அடுத்தது தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய்மையான ஆழமான தண்ணீரை உடையதாம் யமுனை. யமுனாம்ச அதிகம்பீராம் என்று விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். ரொம்ப ஆழமானது, அங்கங்க அப்படி சுழல்கள்லாம் இருக்குமா அந்த நதியில, முதலான பெரிய பெரிய பிராணிகள்லாம் இருக்குமா. அப்படிப்பட்ட பெரிய தூய பெருநீர் யமுனை துறைவனை, அந்த யமுனையிலே நீராடி, அந்த யமுனையிலே வாய் கொப்படித்து, அந்த யமுனையிலே கால் கழுவி, தந்த யமுனையிலேயே ராசக்கிரீட பண்ணி, யமுனையை எவ்வளவு புனிதமா பகவான் ஆக்கி வைத்திருக்கிறார். அப்ப யமுனை துறைவன், யமுனுடைய துறையிலே கரையிலே வாழக்கூடியவன், விளையாடக்கூடியவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு, ஆயர்களுடைய குலம் விளங்க வேண்டும், அது பிரகாசம் அடைய வேண்டும் இல்லையோ, அதற்காக ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் இருட்டெல்லாம் விலகி போய்விடும், பிரகாசம் ஏற்படுமே. அப்ப ஆயர் குலம், இடையர்கள் குலமே ஓங்கி போகும்படிக்கு விளக்காக பகவான் வந்து பிறந்தார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தன்னை பெற்ற தாயாரே கிடையாது, ஆனா தன்னை வளர்த்த தாயாரான யசோதை, அந்த யசோதையினுடைய குடலை விளங்கச் செய்தான் பகவான். குடல்னா அவருடைய கர்ப்பம், அவருடைய வயிறு இருக்கிறதோ இல்லையோ, என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று ஆழ்வார் பாடுகிறார். கண்ணனையே ஒருத்தி பெற வேண்டும், கண்ணனையே ஒருவர் ஆட்டி படைத்து அவனை வளர்த்திருக்க வேண்டும் என்றால் அந்த யசோதைக்கு எவ்வளவு பெருமை. அந்த யசோதையினுடைய வயிறை அனைவரும் போற்றும்படிக்கு பகவான் விளங்கினாரோ இல்லையோ, அப்படி என்ன பண்ணார்? தாயினுடைய குடல் விளங்கும்படி பகவான் செய்தார்னா என்ன கோவர்தனோத்தரம் பண்ணனதா, இல்ல கேசியை அழித்ததா, கம்சனை அழித்ததா, பூதனையை கொன்னதா, எந்த காரியத்தை வச்சுன்னு இதை சொல்றார்னால் இது எதுவுமே கிடையாது. தாமோதரனை யசோத கையால கட்டுப்பட்டு உரலோட சேர்ந்து அழுதுண்டே அமர்ந்திருந்தாரோ இல்லையோ, அதுதான் யசோதையினுடைய குடலை விளங்க வைத்ததான். ஏன்னா ஒரு பிள்ளை எவ்வளவு பெரியவனா இருக்கானோ அதை பொறுத்து அம்மாவுக்கு மரியாதை கிடையாது. எவ்வளவு பெரியவனும் தாயினிடத்துல பணிந்திருந்தான் என்றால் அப்ப அந்த தாயினுடைய பெருமை எவ்வளவு உலகத்திலே பரவிவிடும். அப்ப தாயை குடல் விளக்கம் செய்த கோவர்தனோத்தாரி என்று ஆண்டாள் சொல்லல, தாயை குடல் விளக்கம் செய்த கம்சனை கொன்றவன் ஆண்டாள் சொல்லல, தாமோதரன் தானே சொல்லியிருக்கா. தாமம் கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணன். அந்த தாமத்தை தன்னுடைய ஒரு தாம்பால வயிற்றில கட்டுப்பட்டானோ இல்லையோ, அதுதான் யசோதையினுடைய பெருமையை உலகத்திலே பறைசாற்றியது. அப்படிப்பட்ட தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, நாம தூய்மையோடு வர வேண்டும். என்ன தூய்மை? குளிச்சுட்டு வரணுமா, இல்லை ஏதாவது புரோக்ஷணம் பண்ணிக்கணுமா, புண்ணியாவதனம் பண்ணிக்கணுமா? என்ன தூய்மை என்றால் இங்க குளிக்க கூட வரக்கூடாதான். எப்படி இருக்கிறோமோ அப்படியே பகவானிடம் செல்வதுதான் தூய்மைன்னு தெரிவிக்கிறார். ஏன் இது இன்னும் ரொம்ப ஆழமான கருத்து. ஒருவன் சரணாகதி பண்ண போகிறானோ இல்லையோ, சரணாகதினா என்ன? என்னால் ஒன்றுமே முடியாது, எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, நீ தான் பார்த்து கொஞ்சம் பிச்சை போடணும், அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பதானே சரணாகதி. அதுக்கு போகும்போது நான் குளிச்சுட்டு போனேன்னா என்ன அர்த்தம்? குளிக்கிற அளவுக்கு எனக்கு யோக்கியத்தை சம்பாதிச்சுட்டேன், அதுக்கு மேலே யோக்கியத்தை இல்லை இப்படின்னு தானே சொல்ல போகிறோன்னு அர்த்தம். அதுக்கு சொல்லுவது அது மட்டும் எதுக்கு? எந்த யோக்கியத்தையுமே இல்லைன்னு சொல்ல போகும்போது குளிச்சுட்டு மட்டும் எதுக்கு போகணும்? குளிக்காமல் போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்காக குளிக்காமல் கோயிலுக்கு போகணும்னு சொல்ல வரல. சரணாகதி என்கிற ஒரு புரிதல், பகவானே எனக்கு புகழ் என்கிற புரிதல் ஏற்பட்டு விட்டால்
அப்புறம் காலத்தை வீணாக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே போய் பகவான் காலில் விழுந்து விட வேண்டும். காலம் கடத்தினால் நம்ம மனசு குரங்கு மனசு எப்படி மாறுமோ தெரியாது. அதனால் தூயோமாய் வந்து அப்படின்னால் குளிக்க கூட வேண்டாம், எப்படி இருக்கிறோமோ அப்படியே வர வேண்டும் பகவானிடத்தில். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த மூன்றும் தான் வராகப் பெருமாள் பூமி பிராட்டிக்கு சொன்னவை. அதை இங்கு வந்து வெளியிடுகிறாள். தூமலர் தூவி தொழ வேண்டும். தூமலர்னு சொன்னால் பதிலுக்கு பகவானிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் மலரை சமர்ப்பிக்கணும். நான் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மாலையை கொண்டு போய் போட்டுட்டு பகவானுக்கு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு எனக்கு வியாபாரம் நடக்கணும், நீர் தான் அனுகிரகிக்கணும்னு கேட்டால் அப்போ பேரம் பேசுகிறேன், பிஸ்னஸ்ன்னு ஆகிடும். அது கூடாது. தூமலர் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காமல் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர். தூமலர் தூவி தொழுது பகவானிடத்தில் மலர்களை போட்டுட்டு வணங்க வேண்டும். வாயினால் பாடி வாயார் அவன் நாமங்களை பாட வேண்டும். மனத்தினால் சிந்திக்க மனதால் அவனுடைய திருமேனியை நினைக்க வேண்டும். இதை பண்ணால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூஷாகும். போய பிழைன்னு சொன்னால் பகவானை நாம் பற்றுவதற்கு முன்னால் செய்த பாபங்கள், அது தெரிஞ்சு பண்ணதோ தெரியாமல் பண்ணதோ எல்லா பாபங்களையும் குறிக்கும். புகுதருவான் என்னென்ன இனிமேல் பண்ண போகிற பாபங்கள். அப்போ என்ன, பகவானை பற்றிவிட்டு பக்தனாக இருந்து கொண்டும் பாபம் பண்ணலாமான்னால் தெரிந்து பண்ணவே கூடாது. தெரியாமல் சில பாபங்கள் சம்சாரத்தில் தவிர்க்க முடியாமல் நிகழ்ந்து விடலாம் அல்லவா, அதை சேர்த்து கொள்ளுகிறாள். பகவானை பற்றுவதற்கு முன்னால் எப்படி வேணாலும் பாபம் பண்ணியிருக்கலாம், பற்றின பிறகு அறியாத்தனத்தால் பாபம் பண்ணியிருக்கலாம். இது அனைத்துமே தீயினில் தூஷாகும். ஒரு நெருப்பில் தூசியை போட்டோம்னா எப்படி எரிஞ்சு போயிடுமோ அதை போல் நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகும். என்ன பண்ணணும்? வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழ வேண்டும். இதை பண்ணோம்னால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகும். இதுதான் உபனிஷத் சொல்லுகிறது. தத்யதா யுஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே. வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு ஆண்டாளுடைய பாசுரத்தை சொல்றோமே, ஒன்றும் வெறுமனே புகழ்ச்சி வார்த்தை அல்ல. அந்த வேத வாக்கியம் உபனிஷத்து என்ன சொல்றதோ அதையே தான் ஆண்டாள் தமிழ்படுத்தி இருக்கிறாள். பகவானை தொழுதோம் என்றால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போக்கப்படுகின்றன. இப்ப எதுக்கு இதை சொல்லுகிறாள்னால், பாபம் போய்விட்டால் விரதம் ஏன் தடைப்பட போகிறது? அப்ப நாம் என்ன பண்ணணும்? செப்பு தாமோதரனை செப்பு. இதுதான் ஆண்டாள் நமக்கிடக்கூடிய கட்டளை. அவனை நீ வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுதால் எல்லாமே தீயினில் தூஷாகும். ஆகையால் மாயனை தாமோதரனை செப்பு, அவனை பாடுங்கோ, அவனுடைய நாமங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னால் பாபம் விலகும். இது எப்படின்னா, பாபம் விலகுவதற்காக சொல்லக்கூடாதான். ஒரு பால் சாப்பிட்றோம், அதனுடைய இனிமைக்காக சாப்பிட்றோம், அதில் சக்கரை வேற போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் இனிப்பாக இருக்குது, தானாக பித்தம் விலகி போகிறதோ இல்லையோ. பித்தம் விலகத்துக்காக யாரும் பால் சாப்பிடல, அதனுடைய இனிப்புக்காகத்தான் சாப்பிட்றோம். அதே போல நாமங்களினுடைய இனிமைக்காக அதை நாம் உச்சரிச்சுட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல பாபங்கள் தானாக விலகப் போகின்றன. பாபம் விலகுவதற்காக நாமத்தை சொல்லாதே, அதன் இனிமையை சுவைப்பதற்காக நாமத்தை சொல்ல வேண்டும் என்று நம்மை பார்த்து ஆண்டாள் இந்த பாசுரத்தாலே கட்டளை இடுகிறாள். இதிலே ராமாயண கதை ஒன்று உள்ளூர அடங்கி உள்ளது. மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தை பார்த்தால் ஒரே ஒரு வரி இருக்கும். தூய பெருநீர் யமுனை என்று ஆண்டாள் பாடுகிறாளோ இல்லையோ. தூய யமுனை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ 2 பேர் இருக்கா, 2 பேர் வந்தவர்களை பார்த்து இவர்கள் இருவரில் இவர் இருக்காரே பெரிய வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு வாயமொழின்னு இருந்தால் இன்னொருத்தர் வித்வான் அல்லன்னு தானா தெரியறதோ இல்லையோ. 2 பேர் இருக்கா, இவர் ரொம்ப நல்லவர் சுவாமி அப்படின்னா இன்னொருத்தர் கெட்டவர்னு அர்த்தம். அதை போல 2 நதிகள் பல நதிகள் இருக்கும்போது யமுனையை பார்த்து தூய யமுனைன்னு சொன்னால் அப்போ வேற ஏதோ ஒரு நதிக்கு தூய்மை இல்லைன்னு தெரிகிறதோ இல்லையோ. அது எந்த நதி? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். யமுனைக்கு தூய்மை என்னங்கிறது முக்கியம் அல்ல. நமக்கு உடனே மனசு என்ன கேட்கும்? அப்போ யாரையோ திட்டுறாளோ இல்லையோ சுவாமி. ஆண்டாள் யாருக்கு தூய்மை இல்லைன்னு சொல்லுகிறாள்னால் கோதாவரி நதிக்கு தூய்மை கிடையாதுன்னு இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். ஏன்? கோதாவரி என்ன தப்பு பண்ணித்து? அதுவும் புண்ணிய நதி தானே, எவ்வளவு உயர்ந்த நதி. ராமனே கோதாவரி கரையில் பஞ்சவட்டியில் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறார், என்ன குறைன்னு கேட்டால் கோதாவரி தாயார் ராமனுக்கு கைங்கரியம் செய்யாமல் இழந்து விட்டாள் அந்த வாய்ப்பை. ஆனால் யமுனை தாய் விடாமல் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்தாளாம். என்ன கதைன்னு பார்ப்போம். சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு ஆகாசத்தில் பறந்து செல்லுகிறார். அப்போ சீதை கீழே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிடமும் பிரார்த்திக்கிறாள். ஒரு மலையை பார்த்து, ஒரு மரத்தை பார்த்து, நதியை பார்த்து, குளத்தை பார்த்து பிரார்த்திக்கிறாள். ராமனுக்கு நான் எப்படி யாரால் தூக்கி கொண்டு போகப்பட்டேன்னு தெரியாது, கண்டிப்பாக என்னை தேடிக்கொண்டு கண்ணும் கண்ணீருமாக உங்களிடத்தில் வந்து கேட்பார்.
கேட்டால் சீதாம் ஹரதி ராவணஹா, ராவணன்தான் சீதையை அபகரித்து போனான்னு ஒரே ஒரு வார்த்தை எனக்காக ராமனிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அப்ப கோதாவரியிடமும் பிரார்த்திக்கிறாள். ஹம்சசாரச சங்குஷ்டாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. தாயே கோதாவரி, நீ ஒரே ஒரு வார்த்தை ராவணன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், சீதையை ராவணன் அபகரித்தான்னு சொன்னா போறோம், என் ராமன் என்னை ரட்சித்து விடுவான்ங்கிறது தெரியும். சீதை எங்க இருக்கிறாள்னு தெரியாட்டா ராமனால ரட்சிக்க முடியாது, தெரிந்தால் ரட்சிக்காமல் ராமன் ஓயமாட்டார்னு சீதைக்கு தெரியும். இதை கோதாவரி இடத்துல பிரார்த்தித்தாள். அவள் சொன்னபடிக்கு சரியா ராமன் அழுது கொண்டே சீதையை தேடிக்கொண்டு கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, நதியே கண்டாயான்னு தேடிண்டே வரார். அப்ப கோதாவரி நதி கரைக்கு வந்து கோதாவரி தாயும் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. ஏன் அப்படி என்ன காட்சியை பார்த்தார்னால், அங்க ஒரு அழகான பாறாங்கல் இருந்ததாம். அந்த பாறாங்கல்ல பார்த்த உடனே ராமன் அழத் தொடங்கி விட்டான். என்னன்னா அந்த பாறாங்கல்லுக்கு ஒரு பின்புலம் கதை இருக்கு, ஃப்ளாஷ்பேக்னு சொல்றோமோ இல்லையோ, அதை போல ராமன் சொல்லுகிறார். அஸ்மின் மயாசார்த்தம் உதாரசீலா சிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா மந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். அந்த கல்லை பார்த்த உடனே ராமனுக்கு ஒரு பழைய கதை நினைவுக்கு வந்தது. சீதையும் ராமனும் கோதாவரி கரையிலே இருந்து அங்கு நீராடுவதற்கு நதிக்கு சென்றார்கள். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாமே, நீச்சல் போட்டி வச்சுக்கலாம்னு சீதை தானும் சொன்னாலாம். ராமனுக்கு சிரிப்பு, சீதை எந்த வேகத்தில் நீஞ்ச போறா, நான் வசிஷ்டருடைய சிஷ்யன், எப்பேற்பட்ட நீச்சல் வீரன், சரி என்னமோ மனைவி ஆசைப்படுகிறாளேன்னு ஒப்புக்கொண்டார். போட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் தொட்டுட்டு திரும்ப இக்கரைக்கு வந்து ஏறி இந்த பாறாங்கல்லில் யார் முதலில் அமர்கிறாரோ அவர்தான் ஜெயித்தவர். இதுதான் போட்டி. இதுக்கு நடுவர் வேணுமே என்னால் லக்ஷ்மணன் ஒருத்தர் தானே இருக்கார். 3 பேர்ல 2 பேருக்கு போட்டி, லக்ஷ்மணன் தான் நடுவர். லக்ஷ்மணனை நிறுத்தி விட்டு 2 பேரும் உள்ள குதித்தார்கள். ராமனு கேட்கணுமா, தன்னுடைய பாகு தோள் வலிமையை வச்சிருந்து வேகமா அக்கறைக்கு போனார். அதி வேகமா திரும்ப வந்துட்டு இருக்கார். பாதி வரும்போது சீத்தை எங்கன்னு தேடி பார்த்தா அவ இப்பதான் இங்கேருந்து அந்த பக்கம் பாதி போயிட்டு இருக்கா. இவர் திரும்பவே வந்து விட்டார். அவள் இப்போதுதான் அங்கு சென்று கொண்டிருக்கிறாள். ராமன் பார்த்தார், இப்ப சீதையின் இடத்துல ஜெயிச்சு நான் என்ன சாதிக்க போறேன்? இவள் என்ன ராவணனா, கும்பகர்ணனா, சிசுபாலனா, யார் இவர்? என்னுடைய மனைவி, பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன்னு தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். மனைவி கிட்ட ஜெயிச்சுட்டே இருக்கக்கூடாது, மனைவியின் இடத்துல தோத்தாதான் ராசிக்கம் மனசுல இருக்குன்னு அர்த்தம். ராமன் முடிவு பண்ணார். மூச்சை இழுத்து பிடிச்சிருந்தார். கோதாவரிக்கு கீழே போய் அமர்ந்து கொண்டு வெளியிலேயே வரல. சீதை மெதுவா இப்படி போனா, அக்கறையை தொட்டா, திரும்ப ரொம்ப மெதுவா வந்து அவ முதல்ல வந்து சேர்ந்துட்டா. நம்ம இந்த முயல் ஒரு ஆம கதை கேட்குறோம் பாருங்க, இந்த இடத்துல முயல் தூங்கி போகல, ராமன் வேணும்னே உள்ளே போய் அமர்ந்து கொண்டார். சீத்தை ஏறி இந்த பாறாங்கல்லிலே அமர்ந்து கொண்டாள். ராமன் மெதுவா கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில வரார். சீத்தை அப்ப சிரிச்சு கேலி பண்றாளாம் லக்ஷ்மணனோடு சேர்ந்து. என்ன லக்ஷ்மணா, வசிஷ்டர் சிஷ்யன்னு சொன்னீரே, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன் ஆயிற்றே ராமன், அவர் என்ன நீச்சல் கத்துக்கலையா? நீச்சல் சொல்லி கொடுக்கிற அன்னைக்கு ராமன் குருகுலத்துக்கே வரலையா? லீவு போட்டுட்டாரா? என்ன ஆச்சு? நான் ஒரு சாதாரண பெண், என்னிடத்துல உங்கள் ராமன் தோத்து விட்டாரேன்னு என்னமோ சீதை கேலி பண்ண ஆரம்பிச்சா. லக்ஷ்மணனுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, தங்க அண்ணாவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு தம்பி நின்று இருக்கணுமோ இல்லையோ? அதெல்லாம் லக்ஷ்மணன் பொருட்படுத்தவே இல்லை. தானும் சீதையோடு சேர்ந்து கொண்டு, ஆமாம் சீதையை, நான் அப்போலேருந்து சொல்றேன், இவர் நீச்சல் பாடத்தை ஒழுங்கா கத்துக்கவே இல்லை, திரும்ப பயிற்சி பண்ணாதானே நீச்சல்ல ஒரு பற்று இருக்கும், இவர் பயிற்சியே பண்ணல, அதான் தோத்து போயிட்டார்னு லக்ஷ்மணனும் சேர்த்து அவரை கேலி செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்தது இந்த பாறையிலே. இந்த பாறையை சீதை அபகரிக்கப்பட்ட பிறகு ராமன் வந்து பார்த்தா அப்படியே உடைந்து போனான் ராமன். அஸ்மின் மயாசார்த்தம் உதாரசீலா சிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா. லக்ஷ்மணா, இன்னைக்கு ஞாபகம் இருக்கா சீதை எப்படி விளையாடுவாளான்னால், ஒரு இடத்துல அமர்ந்தா ராமன் இந்த பக்கமா கல்லுல ஏற பார்த்தாராம். உடனே ஓடி வந்து அந்த இடத்துல உட்காந்து பாலாம், ராமன் ஏறக்கூடாதுன்னு. சரி, இப்படி ஏறலாம்னு பார்த்தா நகர்ந்து வந்து இங்கே உட்காந்து பாலாம். ராமன் அந்த கல்லுல ஏற விடக்கூடாதுன்னு அப்படி சுத்தி சுத்தி விளையாடினாள். மந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா. பொதுவா சீத்தை பெரிய மனுஷால்னாலே பல்லு தெரியறபடி சிரிக்க மாட்டோம் இல்லையோ, சின்னதா ஸ்மிதம், சின்ன புன்முறுவல் தான் பூப்பாளாம். ஆனால் இப்போ யாரும் சுற்றி கிடையாது, மாமனார் கிடையாது, மாமியார் கிடையாது, மந்திரிகள் கிடையாது, மக்கள் கிடையாது, சேவகர்கள் கிடையாது. ராமன், சீதை, லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் இருக்கிறது இல்லாததுக்கு சமம். அவர் இதெல்லாம் பார்க்க கூட போவது கிடையாது. சீதையினுடைய திருவடிகளுக்கு மேலே லக்ஷ்மணன் பார்த்ததே கிடையாதான். அதனால ஒரு பயமும் கிடையாது. ஜாதஹாசா, வாய் விட்டு சீத்தை சிரிச்சு, அன்னைக்கு தான் லக்ஷ்மணா நான் பார்த்தேன், ஆனால் அந்த சிரிப்பு இப்போ இல்லையே, நான் மட்டும் இருக்கிறேன், கல் இருக்கிறது, சீதையை காணுமேன்னு ராமன் ஓன்னு அழத் தொடங்கினார். இது எல்லாத்தையும் கோதாவரி பார்த்து கொண்டே இருக்கிறாள்.
வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லலை. ஏனென்றால் ராவணனை கண்ட அச்சம். ராவணன் கோதாவரியை அழித்து விடுவானோன்னு பயந்து போய், எங்க லங்கை எங்கேயோ தெற்கு மூலையில் இருக்கு, கோதாவரி பாரதத்தினுடைய நடுவில் பல ஆயிரம் மைலுக்கு மேல இருக்கு. ஆனா ராவணனை பார்த்து பயம், வாயே திறக்கல. ராமனை தவிக்க விட்டாள் கோதாவரி, தூய்மை இழந்து விட்டாளாம். யமுனைக்கு என்ன தூய்மை என்றால், அவளுக்கும் இதே போல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வசுதேவர் பிறந்த கண்ணனை இங்க மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு அழைச்சிட்டு போகணுமோ இல்லையோ, பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது யமுனை ஆற்றிலே. வசுதேவருக்கு எப்படி தாண்டதுன்னு தெரியல, தைரியமா உள்ள இறங்கினார். இறங்கின உடனே வசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோதகோ யயௌ, யமுனை பார்த்தா, ஐயோ கண்ணன் தாண்டுவதற்கு நாம தானே வழி கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே அளவு குறைஞ்சதான், முட்டி அளவுக்கு தண்ணீர் குறைந்து விட்டதான் வசுதேவருக்கு. இவர் தாண்டி அங்க போன உடனே மறுபடியும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கித்து. அப்ப கண்ணன் தாண்டுவதற்கு வழி கொடுத்து கைங்கரியம் செய்தவள் யமுனை. ராமனுக்கு கைங்கரியம் செய்யாமல் பயந்து, இத்தனைக்கும் யமுனா நதி ஓடுவது கம்சன் மாளிகைக்கு பின்னாடியே, புழக்கடையிலேயே யமுனை ஓடுறது. ஆனா பயமே இல்லை, கண்ணனுக்கு கைங்கரியம் தான் முக்கியம்னு நின்றாள். கோதாவரி எங்கேயோ தொலைவில் இருந்தாலும் ராவணனை பார்த்த பயத்தாலே கைங்கரியத்தை இழந்தாள். அப்ப கைங்கரியம் இழந்தால் தூய்மையே கிடையாது, அசுத்திதான், அழுக்குதான். கைங்கரியத்தை ஒருவன் பண்ணான்னால் அவன்தான் தூயவன் ஆண்டாளுக்கு எண்ணம். அதனால தூய பெருநீர் யமுனை என்று இந்த பாசுரத்திலே ராமாயண கதையோடு சேர்த்து நாமும் அனுபவிக்க பெற்றோம். தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்னனவும், தீயனில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய்.